ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 7. எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்கில் யோவும் வைனும் நடந்து வந்துட்டுருக்காங்க. யோ கிட்ட வைன் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் போங்க, நம்ம இங்கேயே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பொண்ணுனை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, நான் அவகிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வைன் சொல்கிறான். நீங்கள் எங்கேயோ வேகமாக போகிற மாதிரி இருக்குது, கண்ணை பார்க்கத்தானே போகிறீங்கன்னு சொல்ல, கரெக்டாக சொல்லிட்டு வைன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 5 வந்து நிற்கிறான். இங்கே பாரு, அவன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறக்காக அவன் போகிறான், அவனுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு பார்க்காம இருக்கவே முடியாது தெரியுமான்னு சொல்ல, எருமை மாடு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இங்கே பாரு நான்லாம் தனியாக இல்லை, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, விடு விடு, நான் எல்லாம் பெரிய அண்ணனாக இருந்து என் தம்பியை நான் பார்த்துக்கிறேன், விடுறா உன் ஆளை நான் பார்த்துக்கிறேன், என்ன வைன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அப்படியே தொல்லை கை போட்டு பேச, நான் உன்கிட்ட எதுவும் சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்ல, எனக்கு தெரியும்டா, ஆனால் உனக்காக ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன், உனக்காக கன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் போய் பாரு அப்படின்னு சொல்ல, என்னது கன் வெயிட் பண்ணுறானா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போகிறேன்னு சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்கெல்லாம் தனியாக போயிட்டாங்க, அவன் தனியாக தான் உட்காந்துருக்கான்னு சொல்ல, ஏண்டா வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீ தான் அவனுக்கு முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற, அவன் உன்னை விட்டு என்னைக்கு தான் சாப்பிட்ருக்கான், அவன் உனக்கு அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் சரியா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போய் கண்ணை பாருங்கள், நான் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்ட் வைன் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீ என் கூட வா, நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்ல, ஓகே ஓகேன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டான். சரி நான் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, சரி ஓகே அடுத்த டைம் கூட கண்டிப்பாக நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்ல, ஹலோ என்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக இருந்துச்சு, கண்டிப்பாக நானும் கூட வருவேன்னு சொல்லி அப்படியே சிரிக்கிறான். ஆம்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் போக, அடுத்து இங்கே கண்ணு பையன் படுத்திருக்க, என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அது நான் போகலை, சொன்னால் நீ கண்டிப்பாக வைனை விட்டுட்டு என் கூட வந்துடுவேன், அதனால தான் சொல்லலை, உண்மையாக விட்டுட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல, இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க அது தப்பு இல்லையா, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் உண்மையை மறைச்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கண் அவனை பார்த்து சொல்ல, இங்கே பாரு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பொய் சொன்னில அதுக்கு, ஏண்டா நீ அவனோட பீர்மெண்ட்ரி, அவனை விட்டுட்டு வர்றது தப்பு இல்லையா, எப்போ பார்த்தாலும் என் கூடயே இருக்க, அது ஓகேடா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறது என்னோட பொறுப்பு தானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்ல, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்டர் கன், நான் அவனை அப்படியே விட்டுட்டெல்லாம் வரல, நீ சரியான பேட் பாய்டா, எதுக்குடா அவனை விட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க, இங்கே பாரு சொல்கிறது ஃபுல்லாக கேளு, அவன் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நீ நான் சொன்னது எங்கே கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் அப்படியே பேசிகிட்டே இருக்க, இவன் அவனுக்கு கிஸ் பண்ண, நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுமா, உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்க, பேசாம இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறான். பட் இவன் கேட்காம கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்க, 2 பேர் அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ரொமான்ஸுக்கு அளவே இல்லைப்பா, ஒரு சீன்ஸ்க்கு வந்தாலும் சும்மா கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் அது கூட பார்க்க நல்லா தானே இருக்குது, ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது, 2 பேர் அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் இவங்க மூமெண்ட் போக அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க, வைன் அப்புறம் அங்கே நம்ம 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் பொண்கிட்ட இதை பற்றி சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், டே சொல்லிடாதடா சரியா, கோவப்படுவா என்ன அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம 5யும் சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் 2 பேரும் எனக்கு 6 வர வரைக்கும் கம்பெனி கொடுக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது எப்படா வருவான், அவன்கிட்ட இப்போ தான் நான் பேசினேன், அவன் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான், ஸோ 6 வர வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு கண்டிஷன், நீங்கள் 2 பேரும் என் கூட அவன் வர்ற வரைக்கும் இங்கேயே தான் உட்காரணும் ஓகேனா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வைன் சொல்கிறான். எல்லாம் வெயிட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்குடா இந்த இடம், வேறு பக்கம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி 5 சொல்கிறான். ஏண்டா இந்த பிளேஸ் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், யாருமே எங்களை இங்கே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடமா இருக்கும், எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் நான் டோங்ஃபாவை மீட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது டோங்ஃபாவா, யார் அது, அவரும் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸில் ஒரு மெம்பரா அப்படிங்கிற மாதிரி வைன் கேட்குறான். அவன் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ்லாம் கிடையாது, ஆக்சுவலி டோங்ஃபா யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ஆர்க்கங்க வர, ஹாய் ஸ்வதிகா அப்படின்னு எல்லாரும் விஷ் பண்ணிட்டுருக்க, இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தேன், என்னடா பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆமோட தலையில் கை வைக்க, அது டோங்ஃபாவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல, டோங்ஃபாவா அப்படி உன்னோட ஸ்பெஷல் பட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, என்னதுங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்க, அவன் என்னோட பட்டி அவ்வளோதான், ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். அதை பற்றி உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டுருக்க. அடுத்து லாஸ்ட் எபிசோடில் முடிஞ்சதில் அதுலேருந்து அப்படியே
அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ளூவை சொல்லு, உன் பட்டியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஆர்க்கு சொல்ல அந்த க்ளூவெல்லாம் ஒன்றுன்னா அப்படியே ஆம் கத்தி கத்தி சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியலடா, ரொம்ப பெருசாக இருக்குமா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ல டோங் பான்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா பின்னாடி இருந்தா அப்படியே இருந்துச்சு, நான் தான் டோங்ஃபா, என் பேர் டோங்ஃபா, உன்னோட பட்டி நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆமை பார்த்து அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணி சொல்லிகிட்டே இருக்க ஆர்க்குக்கு இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருக்குது. என்னது நீயா பட்டி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. ஓ நீங்கள் தான் டோங்ஃபாவா? ஆமாம் நான் தான் டோங்ஃபா, நீ என்ன ஃபான் கூட கொப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆம் கேட்க, ஒன்றும் இல்லை, சும்மா எங்கேயாவது படுக்கலான்னு தோணுச்சு, இந்த இடம் நல்லா இருந்தது அதான் இங்கே வந்து படுத்துட்டேன், இப்போ எந்திரிச்சிட்டேன். நீ சாப்பிட்டுட்டியா? நம்ம ஒன்றா போய் சாப்பிடலாமா, நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல எனக்கு பசிக்கலன்னு ஆர்க்கு சொல்கிறான். ஹலோ நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, அவன்கிட்ட தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அட பாவி ஆரம்பமே முட்டிக்கிச்சு 2 பேருக்கும். அதுக்கப்புறம் 3 பேர் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போக ஆம் மட்டும் 2 பேரையும் பார்த்துட்ருக்க, இவனுங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து உங்கள் 2 பேருக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லைல்ல, மறந்து போயிட்டேன். ஃபா இது ஆர்க் இது இவர் ஃபா, ஆர்க் வந்து என்னோட மென்டி அப்படின்னு சொல்ல இது என்னோட பட்டின்னு சொல்லி அப்படியே இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். அப்படியே க்ளோஸ் ஆகிக்கலான்னு சொல்ல ஓ அப்படியா ஹாய்ன்னு சொல்ல ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆர்க். இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அவனுக்கு அப்படியே ஷேர் பண்ணி ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறான் அங்கே ஆமாம். அதை பார்க்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்குது ஆர்க்குக்கு. இது என்னோடய ஃபேவரெட், இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல வா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வா சூப்பராக இருக்குல்ல, இந்த டைம் நான் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறேன், அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ட்ரீட் பண்ணால் போதும், ஓகேவா, அடுத்த ரவுண்டு உங்களோடதுன்னு சொல்ல ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி டோங்ஃபாவும் சொல்கிறான். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு, அடிக்கடி இங்கே நான் வந்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். இங்கே ஆக்டிவிட்டியெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்க இப்போ தான் நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசலான்னு சொல்ல சரி நீ வீட்டுக்கு எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி டோங்ஃபா கேட்குறான். நான் வேணா உன்னை ட்ரா பண்ணவா? தேவையில்லை, அவன் என் கூட வருவான்னு சொல்ல ஓ அப்படியா, உங்கள் வீடு அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அவன் என் கூட என் ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கு வேணும்னே பேச அடப்பாவி இது என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிற மாதிரி முழிச்சிட்டே இருக்கான். ஏய் வெயிட் பண்ண ஆர்க், நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, நீ சாப்பிட்டது பொதுவான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக டே என்னோட கிறிஸ்பி போர்க்குடான்னு சொல்ல ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தரன்னு அப்படி இழுத்துட்டு போக பாய்ஃபா நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆம் போயிட்டான். ஏய் என் ட்ரெஸ்ஸை கூட நான் எடுத்துகிட்டு வரல, சொல்லியிருந்தா கொண்டு வந்திருப்பேன்ல, ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை. ஏய் என்ன இப்படி பண்ணுற, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி கவுச்சில் உட்காந்த ஆர்க்கோட பக்கத்தில் ஆம் உட்காந்துட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க அப்படியே அவனை டைட்டாக பிடிக்கிறான். டே என்னை விடுறா ஏன்டா என்ன கொலை பண்ணுற, விடுறான்னு கத்த நான் ஒன்றும் கொலை பண்ணலை, உன்னை லாக் பண்ணி வச்சுருக்கேன். லாக்கா எதுக்கு, நீ இன்னும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியே தரலையே, எதுக்குடா ப்ராமிஸு, முதல்ல நீ ப்ராமிஸ் பண்ண அப்போ தான் விடுவேன், நீ தான் சொன்னில உன் பட்டி என்னை விட அழகாக இருந்தா கண்டிப்பாக அவன் மேலே உனக்கு லவ் வரக்கூடாதுன்னு சொன்னல, அதுக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஏய் என்ன சொல்கிற, நீ இப்படிலாம் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக என்னோட மைண்டை மாற்ற முடியுமா, அதெல்லாம் முடியாது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சொல்லுன்னு சொல்ல ஏய் என்ன சொல்கிற, குட் லுக்கிங்காக இருக்கவங்க மேலே தான் எனக்கு லவ் வரணும்னா எப்போவோ வந்திருக்கோன்னு சொல்ல அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒழுங்காக நான் கேட்குறக்கு பதில் சொல்லு, நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கு அப்படியே ஆம்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா, நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்க, நான் ஹர்ட் ஆகிட்டேன், நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க ஆர்க்குக்கு. ஆர்க் அப்படியே அமைதியாக இருக்க. இப்போ நீ ரொம்ப பெரிய பையனாக இருக்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தெரியுமான்னு சொல்லி அவன்கிட்ட அப்படியே விளையாண்டுட்டே இருக்க. ஆர்க் கொஞ்சம் கூட அவனை பார்த்து சிரிக்கவே இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் என்னோடய ஃபீலிங்ஸோட விளையாடுறது தான் உனக்கு வேலையாக போச்சுன்னு சொல்ல ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆர்க்கை பார்த்து சொல்ல டென்ஷனாக இருக்குது. அப்படியே ஆர்க் அவனை பார்த்துட்டே இருக்க. நான் குளிக்க போகிற பண்ணிட்டு வேகமாக குளிக்க போயிட்டான். அடுத்த படுத்திருக்க ஆர்க் அப்படியே வந்துட்டுருக்கா ரெஸ்ட் ரூம்லேருந்து. ஏய் இப்போ தான் போ சொன்னால் டோங்கா இருக்கான்ல, அவன் பெரிய பிளேயர் போல் இருக்குது, ஃபைனல் ரவுண்டில் உன் கூட அவன் தான் விளையாட வரப்போகிறான். உண்மையாவா? ஆமாம், இதுக்கு முன்னாடி அவனை நான் பார்த்ததே இல்லையே, அதான் சொல்கிறேன்ல ஃபைனல் ரவுண்டுக்கு மட்டும் வரான். ஓ அப்படியா, சரி ஓகே. ஏன் இது வரைக்கும் வரலையா, ஃபைனல் ரவுண்டில் மட்டும் தான் கான்ஃபிடென்ட் வந்ததா? அப்படி இல்லை, அவன் வருவான். ஸோ நாளைக்கு நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஓவராக தான் பேசுகிற, அவனோட கேமை நீ பார்த்ததே இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு அவனை பற்றி பேசுகிற, அதெல்லாம் எனக்கு தெரியல, ஜஸ்ட்டு கெஸ் பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா, அவனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கான்ல, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்க மாதிரி இருக்குல்லன்னு சொல்ல ஆமாம் நீ சொல்கிறபடி கரெக்டு தான் அப்படின்னு ஆர்க் சொல்லிட்டு அவன் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கான், அவன்கிட்ட நீ க்ளோஸாலாம் இருக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போய் இங்கே பாரு, இது பர்சனலாக ஏதாவது இருக்கா? இல்லையே,
பார்க்கலாம். நாளைக்கு நீ கேம் விளையாடுவீல, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி ஓகே விடு, நாளைக்கு அவனும் கேமில் இருக்கான்ல, பார்த்துக்கலாம். அவன் வின் பண்ணானான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் மறைச்சிட்டே இருக்க, நாளைக்கு நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிற, யாரை சியர் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க, அது வந்து ஒருத்தர் என்னோட பியர் மென்டி, அடுத்து இன்னொருத்தர் என்னோட பட்டி. ஸோ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், 2 பேரும் தான் சியர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹலோ நீ என்ன சொன்ன, பர்டிகுலராக யாருக்கும் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஆர்க் கேட்க, அப்படிலாம் யாருக்கும் இல்லை, 2 பேருக்கும் தான் பண்ணுவேன்னு சொல்ல, ஓ ஓகே ஓகே, நல்லா யோசிச்சு பாரு, இப்போ வரைக்கும் உனக்கு ஸ்பெஷல் யாரும் இல்லை, நான் உன் ஸ்பெஷல் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் கேட்குறான். ஆர்க் என்ன பேசுகிற நீங்கிற மாதிரி ஆம் கேட்க, சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு குட் நைட்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா ஆம்க்கு. இவன் என்னடா இப்படி பண்ணுறான்னு டக்குன்னு அவன் பக்கத்தில் போய் அவனுக்கு முன்னாடி போய் படுத்துக்கிறான். என்னடாச்சு உனக்கு, போடா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை பார்த்துட்டு தான் படுப்பேன், இப்படி உன் பேக்கெல்லாம் பார்த்துட்டு என்னால் படுக்க முடியாது, நீ ரொம்ப ரூடாக இருக்க, அதனால என்ன, உனக்கு இங்கே பிடிக்கலன்னா நீ வேணால் வீட்டுக்கு போ, நான் வேணால் கூப்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஓவராக தான் பேசுகிறேன், நான் ஒன்றும் போக மாட்டேன், நானும் ஒன்றும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கோபமாக இவங்க படுத்திருக்கான் ஆர்க்கு. இவன் சும்மா இல்லாமல் அவனை போட்டு வேணும்னே குத்திக்கிட்டே இருக்க, என்னை அப்செட் பண்ணாத, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, யார் உன்னை அப்செட் பண்ணது, நான்லாம் உன்னை எந்த அப்செட்டும் பண்ணலை, ஓகே ஓகே, நான் தான் உனக்கு ஆர்டினரி பர்சன் ஆச்சே, எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, வேறு இப்படி பேசாமல் வேறு எப்படி பேச முடியும், நான் ஒன்றும் பேசலை, சரி நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை ஹக் பண்ணிகிட்டே தான் நைட்டு ஃபுல்லாக படுக்க போகிறேன்னு ஆர்க் அப்படியே சரி அப்படியே ஆர்க்கை ஹக் பண்ணிக்க, நாளைக்கு மட்டும் கேம் சரியாக விளையாடல மூஞ்சிலே ஒரு குத்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கடுத்து மார்னிங் அவனை ட்ரா பண்ணுறதுக்காக ஆர்க் கூட்டிகிட்டு வர, சரி ஓகே நீ எங்கே போகிற, என்னை பார்த்துக்கிறது உன் பொறுப்பு தானே, உன்னை மட்டும் கிடையாது எல்லாரையும் பார்த்துக்கிறது தான் என்னோட பொறுப்பு, ஸோ பிளேயர்ஸை பார்த்துக்கிறது தான் என் பொறுப்பு, உன்னை மட்டும் தனியெல்லாம் பார்க்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் சீனியர்ஸ் எல்லாரையும் வர சொன்னாங்க, ஓ சரி சரி, அது மட்டும் இல்லாமல் டோங்காவே நீ தான் பார்த்துக்க போறியான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக, ஏன்னா நான் எல்லாருமே பார்த்துக்கணும், உன்னை மட்டும் பார்த்துக்கிட்டா வேறு யாரையும் பார்க்கக்கூடாதா, அது மட்டும் இல்லாமல் என்னோட பட்டி, கண்டிப்பாக நான் அவனை பார்க்கணும், ஓ ஆமாம் இல்லை, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது, நான் ஜஸ்ட் ஆர்டினரி அவ்வளோதானு சொல்ல, கரெக்டு தான், நீ வெறும் ஆர்டினரியாக இருந்தான் நைட்டு ஃபுல்லாக உன்னை ஹக் பண்ணிவிட்டு நான் படுத்திருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்து சிரிக்க, சரி நான் கிளம்புறேன் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போகிறான். அவன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஒரு லைட்டான ஸ்மைல் லிப்ஸ் கிட்ட வருது ஆர்க்குக்கு. ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் அந்த ஸ்மைலை அப்படியே மாற்றிட்டான். அடுத்து இங்கே டோங்ஃபா தான் அப்படியே எல்லோரும் தேடிட்டு நின்றுட்டே இருக்க, இங்கே என்ன பண்ணுறஃபா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன்கிட்ட வரான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, ஒன்றும் இல்லை, பிளேயர்ஸ்லாம் ஃபீல்டில் தானே இருப்பாங்க, தெரியும், ஆனால் நான் தொலைச்சிட்டேனே, என்னது உங்கள் கேம்பஸ் இவ்வளோ பெருசாக இருக்கா, எங்கே போகிறது என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல, ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னு சொல்ல, ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன், ஜஸ்ட் எனக்கு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் நீ இருக்கேன்னு தெரியும், ஸோ அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சேன், தெரியல அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அட்லீஸ்ட் நான் என்னோடய ஃபோன் நம்பராவது உனக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அதை என்னோடய தப்பு தான், உன்னோட பட்டினா உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு, ஆனால் நான் தான் உன்னை பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத. சரி ஓகே, கிரவுண்டுக்கு போகணுமா, வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் போகிறது தான் நல்லதுன்னு தோணுது, சரி வா ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே போக டக்குன்னு நின்றுட்டு என்ன ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, அது ஒரு 10 நிமிஷம் எனக்காக டைம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டோங்கா போக, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், வா அவ்வளோதானே 10 நிமிஷம் தானேன்னு சொல்லிட்டு 2 பேர் ஒரு பக்கம் உட்காந்து பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணும் அதுக்காக தான் சொன்னேன், ஏண்டா இப்போ தான் என்னை மீட் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே என்னை நம்புறியான்னு சொல்ல, ஆமாம் உங்களை நம்புகிறேன், அதனால தான் உங்ககிட்ட ஒரு சின்ன கன்சல்ட் பண்ணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட கேட்க முடியாது, நீ இப்போ தானே என்னை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, ஸோ அதனால் உங்ககிட்ட கேட்கலாம், சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி டோங்ஃபா கேட்குறான். அது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கியா, ஏதாவது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னடா இப்படி சொல்கிறான், நீ பர்சனை சொல்கிறியா இல்லை ஏதாவது திங்ஸ் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி டோங்ஃபா கேட்குறான். எதுவாக வேணாலும் இருக்கலாம், அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் உனக்கு அது சொந்தம் கிடையாது, உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டா அது உன்னை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும், உன்னை பத்திரமா பார்த்துக்கும், அது ஒரு நாள் கூட உன்னை விட்டு போயிடும்னு உனக்கு தோணும்போது கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். இங்கே பாரு, உனக்கு ஆர்க்க பிடிச்சிருக்கா, அவனை டேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிற, ஒரு வேளை உன்னை விட்டு போயிடுவானோன்னு நினைக்கிற, கரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம்
நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு கரெக்டாக அதை பற்றி தெரிஞ்சுது? ஏண்டா எப்பட்றா இதை கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி அப்படியே ஆம் கேட்குறான். ஹே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதானே உண்மை. ஆமாம், அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, அங்கே பாரு அந்த வானம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படின்னு டோங்பா சொல்கிறான். அவனும் திரும்பி அப்படியே அந்த வானத்தை பார்த்துட்டே இருக்க, வானம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? அழகாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, அது அழகாக இருக்கா இல்லையா? அழகாக தான் இருக்குது. இப்போ கண்ணை மூடு, அப்படியே 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் கண்ணை மூடிட்டான். நுங் சாங் சாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா இப்போ அந்த வானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு டோங்ஃபா கேட்குறான். அதே மாதிரி இருக்கா இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா? லாஸ்ட்டு செகண்டில் அதோட டிஃப்ரெண்ட் உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி ஊற்று பார்க்குறான். நீ சொல்கிறது கரெக்டு தான், கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்க டோங்பா அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். இதுதான் வித்தியாசம். நீ எப்படி அது உனக்கு தெரியுங்கிறது முக்கியம் கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ அதை பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியாங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவன் சொல்கிறது புரியுது புரியாமல் இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி யோசிக்கிட்டே அப்படியே இருக்க, உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் சரி ஓகே இந்தான்னு ஃபோனை எடுத்து கொடுக்குறான். ஃபோனை வாங்கிட்டு சார் ஏதாவது டயல் பண்ணுவார் மெசேஜ் பண்ணுவாருன்னு நான் நினச்சேன், ஆனால் கையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை காட்டுறான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது நம்ம விட்டு திரும்பி சீக்கிரம் போயிடும், அந்த சான்ஸ் கிடைக்காதுல்ல, அதனால தான் அதை ஃபைனலாக எடுத்துட்டேன். அப்படி வரும்போது அதை உன் கையில் டைட்டாக பிடிச்சிக்கோ, உன்னை விட்டு எப்பயுமே போகாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கையில் கொடுக்க ஆமுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. அது கண்டிப்பாக உன்னை பத்திரமா பார்த்துக்கும், நீயும் அதை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல அவன் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது, ஆருக்கு உனக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய பொக்கிஷம், அவனை விட்டுறாதங்கிற மாதிரி தான் அவனும் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே ஆமுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க பொண்ணு அங்கே வரா. வந்தவுடனே பக்கத்தில் இருக்க டோங்ஃபாவை பார்க்க ஸ்வதிகான்னு அவன் சொல்ல, ஸ்வதி யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதை ஆம்கிட்ட கேட்க இவன் தான் டோங்ஃபா என்னோட பட்டின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஹாய் டோங்ஃபா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறுபடியும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஆமாம் அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், நம்மளோட பேஜில் ஃபோட்டோ போடலாமா? எனக்கும் அதான் தெரியும், கேள்றா ப்ளீஸ்டா கேள்றா, மறுபடியும் முதல்ல இருந்தா அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் கேள்றா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்ல, சரி ஓகே அவள் உன்னை ஃபோட்டோ எடுத்துக்கவான்னு கேட்குறா, எங்களோட ஈவெண்ட்டை ப்ரமோட் பண்ண ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுருக்க போஸ்லாம் கொடுக்குறான். பொண்ணு எப்பயுமே கேமராவோட தானே சுற்றிட்டு இருப்பா, அவளும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கா. இவன் ஒன்றும் ஆர்க் மாதிரி இல்லை, எவ்வளோ கைண்டாக இருக்கான் பார்த்தியா, ரொம்ப நல்லவன்னு சொல்ல, அதனால தான் உனக்காகவே மேட் பண்ண வேண்டாம் அவன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க, சரி ஓகேன்னு சொல்லி அவளும் ஃபோட்டோ எடுத்துட்டா. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துருச்சு. இங்கே வாடா நீயும் கூட சேர்ந்து எடுத்துக்க சரியா, அவன் தானே உன் பட்டி, எடுறா நம்ம பேஜை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, என்னது பேஜா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது எங்களோட யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் பேஜில் இது நாங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஸோ அதுக்கு தான் சொன்னோம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி அப்படியே சமாளிக்கிறான். அவ்வளோதானே, வா என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டோங்பா அவனை கூப்பிட, சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் போய் அப்படியே அழகாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க அப்படியே ஃபோட்டோவை ரொம்ப க்யூட்டாக அழகாக எடுத்தாச்சு. அதை போஸ்ட்டும் பண்ணிட்டாங்க மேடம். அது தெரியாமல் அப்படியே ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கான். ஆர்க்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. இன்றைக்கி இவனை சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே வர, சேம் டைம் இங்கே ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் சீனியர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃபீல்டுக்குள்ளே போய் அங்கே கேம் நடக்கிற எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம், சீனியர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதே மாதிரி பண்ணிட்டுருங்க அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்க. கரெக்டாக அங்கே ஆர்க் வரான். ஆர்க் இதுக்கிட்ட இந்த இடத்துக்கு வரான்னு எல்லோரும் பார்த்து பேசிகிட்டே இருக்க, அது சும்மா தான் வந்திருப்பான், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பொண்ணு கேட்குறா ஆர்க்கை பார்த்து. அதுவா, ஒன்றும் இல்லை, நான் பிளேயர்ஸை பார்த்துக்க வேண்டியவங்கள பார்க்க வந்தேன், சரி வா அப்படிங்கிற மாதிரி ஆமோட கையை பிடிச்சிருக்க. ஐயா என்ன எங்கே கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க. உன்னை தான் கூப்பிட்றவா, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, வருவியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அது உனக்கு ஆல்ரெடி ஒரு வேலை கொடுத்துருக்கேன்னு அந்த வேலையை பாரு, நான் எல்லோரும் கூடயும் ஒன்றா பார்க்குறேன், நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வேலை சரியா, நீ அதை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, ஏன்னா நீ க்யூட்டாக இருக்கியே அதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கு சொல்கிறான். ஆர்ம் அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்க, எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைதியாக இருடா, ஓவராக பண்ணுறாங்கிற மாதிரி அப்படியே பூ சாண்டோட மடியில் படுத்துட்டான். இப்போ நீ வர்றியா இல்லையாங்கிற மாதிரி ஆர்க்கு ஆமை பார்த்து கேட்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆர்க்குன்னு சொல்ல, இருடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆமை அப்படியே போயிட்டான். போடா குட் லக்னு சொல்லி அவனை எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஒரு வழியாக ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு.
இப்போ எதுக்கு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? எல்லோரும் எப்படி சிரிக்கிறாங்க தெரியுமா? ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல, யார் உன்னை ஒரு மாதிரி பார்த்தா? யாரும் உன்னை எப்படியும் பார்க்கவே இல்லை சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, இங்கே பிளேயர்ஸ் மட்டும் தானே இருப்பாங்க, என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன்னு போக, ஒரு நிமிஷம் இங்கே வா உட்காரிங்க அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். இங்கே பாரு, நீ பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா ரொம்ப முக்கியம், நீ இங்கேயே உட்காந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல, சரி ஓகே ஓகே, டே யாருக்கு வர்றியா இல்லையா? கேம் ஆரம்பிக்க போது ஒழுங்காக வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வரேன்டா, சரி எதாவது கூப்பிட்றாங்களா போ, நீ என்னை சேர் பண்ண சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஓகே சேர் பண்ணுறேன். அப்புறம் டோங்காயனோட பட்டி அவனையும் சேர் பண்ணும்லன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகிடுச்சு ஆர்க்குக்கு. அப்படியே அமைதியாக இருக்க, உன்னை தான் சேர் பண்ண இங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருந்தாலும் சரி நீ என்ன சேர் பண்ணணும், உனக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, நான் இருந்தால் என்ன, மற்றவங்களும் நீயும் ஒன்றா, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லோரும் ஒன்று தானே, இங்கே பாரு அடுத்தவங்க நீ ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஆம்க்கு. என்ன சொல்கிற? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சேர் பண்ண வேண்டியது நீ மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்க் வந்து ஆமோட பக்கத்தில் உட்காந்துட்டான். நீ பண்ணுவியா மாட்டியா சொல்ல ஆம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, ஆம்க்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அப்படியே ஒரு செகண்ட் அவனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். சொல்லுடாங்கிற ஆர்க் அப்படியே ஆமை பார்த்துக்கிட்டே இருக்க, ஆம் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு, சரி ஓகே ஓகே, நான் உனக்கே சப்போர்ட் பண்ணுறேன். டே ஆர்க், நீ வரியா இல்லையா? ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வாடா, எல்லோரும் வெயிட் பண்ணோன்னு வாம் கத்திட்டே இருக்கான். சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி ஆம் சொல்ல, இதோ வந்துட்டேன்னு சொல்லி ஆர்க் அந்த பக்கம் போக, ஆம்க்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. அப்படியே சார் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக சூப்பரான ஒரு சீன் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுத்த பார்ட்டையும் பாருங்கள். தேங்க்யூ.